السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يستحي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்னும் கருணையும் ஸலவாத் என்னும் ஈடேற்றமும் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், கிளையார்கள், சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. ரமதானுடைய முதல் தராவீஹ் தொழுகையை பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டு காது குளிர அல்லாஹ்வுடைய திருவசனங்களை கேட்டு அமர்ந்திருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய படைப்பாளர். எப்படிப்பட்ட படைப்பாளர் என்று சொன்னால், பிரம்மாண்டமான அரிசை, வானத்தை, பூமியை, கடலை ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். அல்லாஹ்விற்கு அது கஷ்டமான சிரமமான காரியம் இல்லை. குர்ஆனுடைய வசனங்கள் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நமக்கு தெரிந்த அதனுடைய சிறிய ஒரு விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் ஒரு சிறிய அற்ப படைப்பை பற்றி ஒன்றை சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها. நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அல்லது அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெரிய மலைகளை படைத்த ரப்பு, அரிசை, கற்பனைக்கு எட்டாத அரிசை படைத்த ரப்பு, அந்த ரப்பு சொல்லுகிறான், கொசுவை அதைவிட அற்பமானதை உதாரணமாக காட்டுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அருமையான சகோதரர்களே, கொசு என்று சொன்னால் நமக்கெல்லாம் சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் எனக்கு கொசு மாதிரிப்பா நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு தட்டை அப்படி தட்டாக்க டப்புன்னு செத்து போயிடும். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நம்ரூத் மன்னன், மிகப்பெரிய கொடுங்கோலன், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எதிராக ஒரு கொடுங்கோலர் இருப்பார்கள். அதில் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் அரசன் தான் இந்த நம்ரூத் என்று சொல்லக்கூடியவன். ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசியிலே மறுத்துவிட்டார். பலவிதமான துன்பங்கள், துயரங்களை கொடுத்த காரணத்தினால் கடைசியிலே அல்லாஹ்வோடு மோதுவதற்கு தயாராகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய படை தயாராகிறது, நீங்களும் வாருங்கள். நம்ரூத் சொன்னான், எனக்கு தரைப்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, இப்படி பூனைப்படை என்று பல படைகள் இருக்கிறது. இந்த படைகளை சரி செய்வதற்காக பல நாட்கள் ஆகும். இவைகளை எல்லாம் நான் ஒழுங்குபடுத்திவிட்டு நான் சொல்லுகிறேன், அப்பொழுது உன்னுடைய அல்லாஹ்வுடைய படையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். படைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்திவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றான் நம்ரூத், நான் தயார், நீங்க தயாரா என்று கேட்பதை போன்று சவால் விடுகிறார். அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்றார்கள். மலக்குமார்கள் வரவில்லை சகோதரர்களே, ஜின்கள் வரவில்லை, பலமான மனிதர்கள் வரவில்லை. அல்லாஹ் அனுப்பிய படை என்ன படை என்று சொன்னால் கொசு படையை அனுப்புகிறான். வெறும் கொசு, பலமான அரசன் கொசு படையை அனுப்புகிறான். கொசு வந்தது, நம்ரூதுடைய மூக்கின் வழியாக துவாரத்திலே நுழைந்து மண்டையில போய் உட்கார்ந்துக்குச்சு. அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொன்னா, மூளையில போய் அந்த கொசு அப்படியே உள்ள படாயம். யாரெல்லாம் வருகின்றார்களோ நம்ரூதுடைய செருப்பு கீழே இருக்கும், அந்த செருப்பை எடுத்து மண்டையில அடிச்சாதான் அந்த கொசு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும். மறுபடியும் சிறிது நேரம் கழித்து மண்டையில குடையும், சாகாத அந்த கொசு. இப்படியான வேதனை கொடுத்த கொசு அல்லாஹ் ஒரு உதாரணத்திற்காக வேண்டி சொல்லி காட்டுகிறான், ஒரு அற்ப படைப்பை. அருமையான சகோதரர்களே, அது மட்டுமில்லை,
வியாதிகளை பரப்புவதிலே பிரதானமானது. கொசு கடித்தால் நிறைய இருக்கிறது. 24 மணி நேரத்தில் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை உறிந்து குடித்து மனிதனை கொன்றுவிடும். 24 மணி நேரம் ஒரு கொசு ஒரு மனிதனுடைய உடலில் அமர்ந்து இரத்தத்தை குடித்தால் அந்த மனிதன் இறந்து போவான். எல்லா இரத்தத்தையும் குடிச்சிருக்கும். ஆக கண்ணியமானவர்களே, கொசுவிலே 34,000 வகை இருக்கிறது. நம்ம ஒரு வகை கூட இன்னும் பார்த்ததே கிடையாது. அதில் யாராவது நம்ம பார்த்துருக்கிறோமா? நம்ம ஊரில் எத்தனை வகை இருக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் எத்தனை வகை கொசு இருக்குதுங்க? நிறைய கொசு இருக்குது. 34,000 வகை கொசு. இந்த 34,000 வகை கொசுக்களிலே 6 கால்களை உடையது, 4 ரெக்கைகளை உடையது. எப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் மனிதனுடைய குணங்கள் வேறுபடுகிறது, அதே மாதிரி கொசுனுடைய தன்மை வேறுபடும். ஒரு நாட்டிலே கடிக்கக்கூடிய ஒரு கொசு இருக்கிறதே, அந்த கொசுவின் மூலமாக ஒரு வியாதி பரவும். குறிப்பாக கொசு கடித்தால் சில பேருக்கு அலர்ஜி ஏற்படும், அந்த இடத்துல அரிப்பு ஏற்படும், உடலிலே புண்ணாக ஆகிவிடும். இன்னொருவருக்கு கொசு கடித்தால் யானைக்கால் வியாதி உண்டாகும். இன்னொரு வகை கொசு இருக்கிறது, எல்லோருக்கும் தெரிந்தது. என்ன கொசுங்க சொல்லுங்களேன்? மலேரியா கொசு. மழை காலத்துல எல்லாம் சுகாதார அதிகாரிகள் எல்லாம் மருந்தடிப்பாங்க. மலேரியா கொசு, அது கடித்தால் மலேரியா ஜுரம் வரும். இன்னொரு கொசு இருக்கிறது, அந்த கொசு என்னையே கடிச்சிச்சு ஒரு தடவை. ரொம்ப சுவாரஸ்யமான கதை, அதை ரொம்ப நேரம் சொல்ல முடியாது. லட்சத்துல ஒரு கொசு தான் இருக்குதா அந்த கொசு. டாக்டர் சொன்னார், 1,00,000த்துல ஒரு கொசு. அந்த கொசு கடித்தால் அதனுடைய பாதிப்புகள் என்னவென்பதை வெளியில சொல்ல முடியாது. அது ஒரு வெக்கமான விஷயம். அது நடந்து 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நான். அப்படி கொசு எல்லாம் இருக்குது. கொசு கடிப்பதிலே மிக விசேஷமானது எது தெரியுமா? பெண் கொசு தான் கடிக்குமா அதிகமா, பொம்பளை கொசு. பெண்கள் யாரும் கோச்சு கூடாத செய்து. ஆண் கொசு எங்க இருக்குன்னு சொன்னால், பெண் கொசு மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சுவதிலேயே குறிக்கோளாக இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னார்? வெறித்தன்மையோடு இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும். வெறித்தன்மையோடு குடிச்சு வயிறு முட்டை குடிச்சு வெடிச்சு செத்து போயிடும். அதுக்கு பசி அடங்காது. ஆண் கொசு இருக்கிறது குப்பை கூலங்களிலே அழுகிய பழங்குகளிலே அது அமர்ந்து கொண்டிருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, மழை பெய்தால் கொசுக்கள் இருக்காது. மழை பெய்ஞ்சா கொசு இருக்காது. மழை பெய்து விட்டவுடன் கொசுக்கள் எல்லாம் அதிகமாக உற்பத்தியாக வெளியே வரும். ஒரு கொசுவுடைய தலையிலே 100 கண்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நம்ம கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய பிரம்ம படைப்பு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு படைப்பு. முஸவ்விர் லஹுல் காலிகுல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அழகிய படைப்பாளர் என்று சொல்லுகிறார். ரகரகமா விதவிதமாக படைப்பார். அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீண்டு கொண்டே போகும். 100 கண்கள் இருக்கும். அதனுடைய வாயிலே 48 பற்கள் இருக்கும். நமக்கு எத்தனை பல்லுங்க இருக்கிறது? 32 தான். கொசுக்கு 48 பல்லு இருக்குது. அதனுடைய உடம்பில் 3 இதயங்கள் இருக்கிறது. 3 இதயம் இருக்கிறதா? படைப்பு எவ்வளவு பெரிய, எவ்வளவு சின்ன படைப்பு, எப்படி வந்து பாருங்க. 3 விதமான இதயங்கள் இருக்கிறது. அதனுடைய மூக்கு இருக்கிறது, அதாவது 6 கத்திகள் இருக்கிறது. அந்த மூக்குல 6 கத்தி இருக்குதா? அந்த மூக்கில 6 கத்திகள் இருக்கிறது. 60 மீட்டர் தூரத்தில் உள்ளக்கூடிய ஒரு பொருளை, ஒரு மனிதனை பற்றி மோப்ப சக்தியோடு சென்று அது தாக்கக்கூடியது. அருமையான சகோதரர்களே, காட்டிலே இருக்கக்கூடிய சிங்கம் புலி எல்லாம் தனக்கு இறை தேட வேண்டும் என்று சொன்னால் பதுங்கி பதுங்கி, காட்டுக்கு ராஜா சிங்கம். புலி வீரமானது. 160 கிலோமீட்டர் வேகத்திலே மணிக்கு ஓடக்கூடிய புலி இரையை தேட வேண்டும் என்று சொன்னால் பதுங்கி பதுங்கி போய் இரையை பிடிக்கும். கொசு பதுங்கி பதுங்கி வராது, ஆங்காரத்தோடு ரீங்காரம் இட்டு கொண்டு வரும். பொய்ன்னு சத்தம் வரும். என்ன தெரியுமா? என்ன நீ ஒன்னும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. யாராவது அடிச்சு கொசு செத்து இருக்குதா பார்த்துருக்கீங்களா? கொசு கடிக்கும். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பக்கம் கடிக்கும், அந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் கடிக்கும். கொசுவத்தி கொளுத்தி வச்சுட்டு படுத்தா, கொசுவத்தி கொளுத்தி படுத்தா என்ன ஆகும்னு சொன்னா, மனுஷனுக்கு தான் அந்த மயக்கத்துல தூங்கிடுவான், கொசுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ உள்ள கொசுவெல்லாம் எப்படின்னா, கொசுவத்தினுடைய அந்த புகையிலேயே விமானம் மேகத்துல பறக்கிற மாதிரி அந்த அந்த கொசுல அந்த இதுலயே புகையிலே பறந்து ஓடுது. அப்படிப்பட்ட கொசுவெல்லாம் உலகத்துல இருக்குது, நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே,
அது ரீங்காரம் விட்டு கொண்டு ஆங்காரத்தோடு வந்து கடிக்கக்கூடிய தன்மை உடையது, மிகவும் வீரமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொசுவை பற்றி சொன்னார்கள். கொசு அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, அதை நீங்கள் சபிக்காதீர்கள், திட்டாதீர்கள் என்று சொன்னார்கள். எப்படி நம்ம நினைக்கிற சின்ன கொசு, இவ்வளவு நாள் யாருக்காவது கொசுவை பத்தி தெரிஞ்சிச்சா? அதான் சொல்றேன், அல்லாஹ் கொசு அல்லது அதை விட அற்பமானதை சொல்ல உதாரணமாக சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்ற ஆயத்து ஒரு பெரிய ஆயத்து. இது இதனுடைய ஒரு சிறிய முதற் பகுதியில சொன்ன இந்த அர்த்தத்தை நாம் பார்த்தோம். இன்னொரு சுவாரஸ்யமான கதை என்னவென்று சொன்னால், பின்லாந்து என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டிலே கார் ஒன்று திருடு போய்விட்டது. இந்த கார் திருடு போன காரை எப்படி கண்டுபிடித்தார் என்று சொன்னால், கார் ஒரு இடத்திலே அனாதியாக விட்டு போய்விட்டார் திருடி கொண்டு போய் திருடர். அந்த காரில ரத்தத்தை குடித்த ஒரு கொசு அப்படியே மயங்கி கிடந்துச்சு. அந்த கொசுவை பிடிச்சி அந்த ரத்தத்தை டிஎன்ஏ டெஸ்ட் சொல்லக்கூடிய யாரையெல்லாம் சந்தேகப்பட்டார்களோ அவர்களை பரிசோதனை செய்தால் அது திருடின ஒரு திருடனுடைய ரத்தமும் இந்த கொசு கடித்த அந்த ரத்தமும் ஒன்றாக வந்தது. யார் திருடினாரா? அது பட்டு தூங்கி இருக்காரு, அந்த கொசு கடிச்சிருக்குது. அந்த ரத்தத்தை டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக வைத்து கண்டுபிடித்ததாக ஒரு ஆய்வு சமீபத்திலே வந்தது. ஆக சகோதரர்களே, அல்லாஹ் எந்த விதமான படைப்புகளை பற்றியோ அது சிறியதாக இருந்தாலும் சரி, சிலந்தி பூச்சியை பற்றி எல்லாம் சொல்லுகிறான், ஈயை பற்றி எல்லாம் சொல்லுகிறான், கொசுவை பற்றி எல்லாம் சொல்லுகிறான், யானையை பற்றி எல்லாம் சொல்லுகிறான், எறும்பை பற்றி எல்லாம் பேசுகிறான். படைப்புகள் சிறிதாக இருந்தாலும் அதை உதாரணமாக காட்டுவதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்பதை ஒரு ஆயத்தை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய காலங்களிலே குர்ஆனுடைய விளக்கத்தை நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.